காலை வேளையில ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணோமா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை ஆராதனையில் கொண்டு வந்ததற்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே கரைந்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். இது அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனைக்கு எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் தகவலே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணியை போல பாதுகாப்பா வைத்தீரே, அதற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் எங்களை ஆசீர்வாதமாக வைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் எடுத்து போட்டு
ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை ஆசீர்வாதமாக சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக எங்களை வைத்தீரே, அதற்காக கோடி ஸ்தோத்திரம். வேலை செய்கிற இடத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உற்றார் உறவினர்கள் முன்னிலையிலும் ஒவ்வொரு குடும்பத்தார் முன்னிலையிலும் ஒவ்வொரு முன்னிலையிலும் இயேசுவே எங்களை ஆசீர்வாதமாக வைத்தீரே, ஸ்தோத்திரம் அப்பா. பண தேவைகளை எல்லாம் சந்தித்து குறைவுகள் எல்லாம் நிறைவாய் வைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க ஏசப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நான் கேட்க போற தேவ செய்தியின் மூலமாக, கேட்க போற வசனத்தின் மூலமாக எங்களை ஆண்டவரே இந்த புது மாதத்திலே எங்களை ஆண்டவரை உற்சாகத்தோடு இன்னும் பலப்படுத்தி ஆண்டவரே ஊழியத்தை இன்னும் வைராக்கியத்தோடு நாங்கள் செய்யும்படி எங்களுக்கு ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமையும் எல்லாமே உமக்கே சேரட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், கிறிஸ்தவானந்த கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலிருந்து. மூன்றாவது பாடலை பாடுவோம். கதிரவன் தோன்றும் காலை இது, புதிய கிருபை பொழிந்திருதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. உற்சாகத்தோடு நம்ம இந்த பாடல்களை பாடுவோம். கண்களை மூடி கைகளை தட்டி ஆண்டோர் நாமம் மகிமைப்படும்படியாக இந்த பாடல்களை நாம் பாடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே, புதிய கிருபை பொழிந்திடுதே, துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே, வான சுடர்கள் காணக ஜீவன் வாழ்ந்திடுதே, கரகாசிமை Hey
8வது பாடலை பாடுவோம். வாரும் தேவா வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. 68வது பாடல் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல். உற்சாகமாக பாடல். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாலா வருத்தத்தோடு
ஆண்டவருக்கு ஜெபம் செய்யலாம். ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டு ஸ்தோத்திரம் 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 அப்பா இயேசுவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 இயேசுவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே, நல்ல நாளிலே, இந்த அதிகாலை ஜெபத்திலே எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாப்பா வைத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் குற்றம் குறைவுகள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் சாபங்கள் அதை எடுத்து போடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலே எங்களை அடியெடுக்க வைக்கிறே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளவோ சோர்வுகள் பிரச்சனைகள் இருந்த போதிலும் ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் எங்களை ஆண்டவரே விடுதலையாக்கிறீரே, அதற்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா குறைவுகளையும் மன்னிங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் நிறைவாக்குங்க. எங்களோட சத்துரு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு போராட்டத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியத்தையும் பயபக்தியோட உற்சாகத்தோடு நாங்கள் செய்யும்படி எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இதுவரைக்கும் வழிநடத்தி வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து இயேசுவே கண்ணீரோடு உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை மாத்திரமே எங்களை இதுவரைக்கும் வழிநடத்தி வந்தது ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உற்சாகத்தோடு ஆண்டவர் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஊழியத்திலே ஒப்புக்கொடுக்கும்படி நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்கள் இந்த காலை ஆராதனையிலே நாங்கள் கேட்க போற இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நேரத்திலும் நம்ம தேவ செய்திக்கு கடந்து செல்லலாம். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த செய்தியை பாஸ்டர் அம்மா அவர்கள் நமக்காக வந்து இந்த இடத்துல கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலுமாக இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளிலே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய முதலாம் நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். இந்த மாதத்துல தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நமக்கு முன்னால அநேக கோணலான வழிகள் இருக்கு. வேதத்துல சொல்லியிருக்கு, இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்கள் சொல்லியிருக்கு. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி அநேக விதமான பாதைகளை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம்.
திருடன் வந்து எப்படிப்பட்ட வாசல் வழியா வருவான், அந்த ஆடுகளினுடைய மேய்ப்பன் எப்படிப்பட்ட வாசல் வழியா வருவான், இப்படின்னு சொல்லி வேதத்துல அநேக சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு வழியை நமக்கு காண்பிக்கிறார். இது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவையாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த வழி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பாருங்க, நமக்கு முன்னதாக அநேக கோணலான வழிகள் இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கலாம். கோணலான வழிகள், அந்த கோணலான வழிகள் எப்படி வருது? நீங்க வேதாகமத்துல பார்க்கும்போது எலியேசர் கூட சொல்லுவாரு, அந்த ரெபெக்காளை பார்க்கறதுக்கு ஆபிரகாம் அவரை அனுப்பும்போது அவர் வந்து கடைசியில் சொல்வார், கர்த்தர் என நேர்வழியாய் நடத்தினார். அவருடைய மகனுக்கான, என்னுடைய எஜமானுடைய மகனுக்கான பெண்ணை கொள்ளும்படியாக அவருடைய சகோதரன் வீட்டுக்கு, அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது இருக்கு, கர்த்தர் என்னை நேர்வழியாய் நடத்தினார் அப்படின்னு சொல்லி அந்த எலியேசர் சொல்றத பார்ப்போம். இப்போ அப்போ பலவிதமான வழிகள் இருக்கு. இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது, நான் உனக்கு முன்னே போய் கோணலான செவ்வையாகவே சொல்றேன். அப்போ கோணலான வழியும் இருக்கு. அந்த வழி எப்படி கோணலாச்சுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க, 27:1 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, 27:1 அக்காலத்திலே கர்த்தர் லிபியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிபியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். இந்த இடத்துல பாக்குறோம் கோணலான சர்ப்பம். இந்த சர்ப்பம் தான் நம்ம வழிகளை கோணலாக்குது. அதுவே அதுக்கு பேரே கோணலான சர்ப்பம்னு சொல்லி. அப்போ இந்த கோணலான சர்ப்பத்தை ஆண்டவர் என்ன சொல்வாராம், கடிதும் பெரிதும் பலத்ததுமான தம்முடைய பட்டயத்தால் தண்டிப்பார்னு சொல்லி. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கும்போது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது நம்முடைய வழிகளை கோணலாக்குறது என்னன்னு சொன்னா சர்ப்பம் அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த சர்ப்பம் அப்படின்னா அது பிசாசு தான் நம்ம வழிகளை கோணலாக்குறோம். அப்போ நீங்க வேதாகமத்துல பார்க்கும்போது, அதாவது சர்ப்பம் எப்படி தேவ பிள்ளைகளுடைய வழியை கோணலாக்குச்சு அப்படிங்கறத குறித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இந்த இடத்துல இந்த கோணலான சர்ப்பம் எப்படி தேவ சாயலால் உண்டாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சித்தது அப்படிங்கறத குறித்து எழுதப்பட்டிருக்கிறத பார்ப்போம். அந்த சர்ப்பம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் தம்முடைய சாயலின்படி, அதாவது
மனுஷனை உண்டாக்கும் போது அவனை தம்முடைய சாயலின்படி உண்டாக்கினார் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நிறைய மரம் செடி கொடியை உண்டாக்குறாரு, மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்குறாரு. அவர் ஒவ்வொன்றையும் தம்முடைய சாயலின்படி எதையுமே அவர் உண்டாக்குறாரு. மனுஷனை மட்டும்தான் தம்முடைய சாயலின்படி உண்டாக்குனார் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளாக ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். அப்படிப்பட்ட அந்த மனுஷனோட கர்த்தர் சொல்றாரு, நீங்க இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனா அந்த நடுவுல இருக்கிற அந்த தோட்டத்தை அந்த கனியை மட்டும் நீங்க புசிக்கக்கூடாது, மரத்தின் கனியை மட்டும் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. இப்படி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்திருக்கும் போது அவர்களை தம்முடைய சாயலாய் உண்டாக்கி அவர்களோடு உலாவும் சந்தோஷமா இருக்கவும் ஆண்டவர் அந்த மனுஷன் வச்சிருந்தார். அவனுக்கு ஒரு ஏற்ற துணியையும் கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தாரு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது இவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த தோட்டத்துல இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கல, அதை எட்டி கூட பார்க்கல. இப்படி இருக்கும்போது இந்த பிசாசு, இந்த கோணலான சர்ப்பம் அந்த ஸ்திரீயோட பேச ஆரம்பிக்குது. என்ன பேசுன்னு சொன்னா, நீங்க இந்த தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனிகள்ல புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் எதையாவது சொல்லி இருக்கிறாரா கேட்கும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க. அந்த ஸ்திரீ கிட்ட போயிட்டு அது பேசுது, ஆண்டவர் எதையாவது செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரா. உடனே அந்த ஸ்திரீ சொல்றா, நாங்க எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க தோட்டத்தில் இருக்கிற நடுவில் இருக்கிற கனியை மட்டும் புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு அவளும் சொல்றான். உடனே அவன் சொல்றான், அதை நீங்க புசிச்சீங்கன்னா நீங்க செத்துருவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கான்னு சொல்லுவாங்க. இவன் அதுக்கு எதிர்க்கு மாறா பேசுறான். அந்த கனியை நீங்க சாகாத படிக்க அதை புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவன் சொல்றான். இவன் என்ன சொல்றான், அது நீங்க புசிச்சீங்கன்னா நீங்க சாகவே சாகவில்லை, நீங்க ஆண்டவரை மாதிரி மாறிடுவீங்க, அதனாலதான் அவர் உங்களை புசிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றான். அப்ப இவ கொஞ்சம் கூட அதை யோசிக்கவே இல்லை. அவ என்ன செய்யறா பாருங்க, உடனே அதை போய் அந்த விருட்சத்தின் கனியை அப்பதான் அவ எட்டி பாக்குறான். பார்க்கும்போது அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருந்ததுன்னு சொல்லி அதை பார்த்து அதை பறிச்சு உடனே புசிச்சிடலாம். ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, நம்ம இதை செய்யலாமா, இது சொல்லுதுன்னு நம்ம கேட்கலாமா, அந்த எண்ணமே அவளுக்கு இல்லை. அப்போ பாருங்க, அந்த ஆதாம்கிட்ட தான் சொன்னாரு, ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்லியிருக்கான். அதனால அந்த ஏவாள் புசிக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கறத அந்த சர்ப்பத்துக்கிட்ட சொல்றான். ஆனா அவன் சொல்றான், அந்த சர்ப்பம் சொல்லுது அப்படி அல்ல, நீங்க அப்படி அதை சாப்பிட்டீங்கன்னா ஆண்டவரை மாதிரி மாறிடுவீங்க. பாருங்க, இங்க ஒரு ரகசியத்தை நம்ம பார்க்கிறோம். தேவன் தேவதூதர்களை எல்லாம் உண்டாக்கி வச்சிருந்தாரு. அதுல மிகவும் ஒரு அழகான தூதன் தான் லூசிபர். இந்த லூசிபர் ஒரு செட்டைய விரிச்சாலே ஒரு மியூசிக் சவுண்ட் கேட்குமா. அவ்வளவு அழகான ஒரு பாடலின் தூதனாக அவனை சிருஷ்டித்து வைத்திருந்தார். அவர் எல்லா தூதர்களை காட்டிலும் மிகவும் விசேஷமானவனாகவும் அழகுள்ளவனாகவும் இருந்தான்னு வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட அந்த லூசிபர் அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, நான் தேவனுக்கு மேலாவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை மேட்டிமை வந்ததுனால தேவன் அவனை அங்க இருந்து தள்ளி விட்டுட்டார். நீ இனிமே இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் அனுப்புனதுனாலதான் அவன் ஒரு பிசாசா இந்த உலகத்துல இருக்கான். அதனால அவனுக்கு வந்த கோபத்துல அவருடைய பிள்ளைகளை எப்படியாவது நாசப்படுத்தணும் அப்படிங்கறதுல அந்த பிசாசு ரொம்ப உறுதியா இருக்கான். அதனால தேவ சாயலாய் உருவாக்கப்பட்ட அந்த தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட போய் அவன் பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான் பாருங்க, நீங்க இத புசிச்சீங்கன்னா தேவனை மாதிரி மாறிடுவீங்க. ஏன்னா இவனுக்கு எண்ணமே தேவனை மாதிரி மாறிடணும்னு சொல்லி அவனை கீழே தள்ளி விட்டாங்க. இப்ப அவனுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி அவங்க புசிச்சாங்கன்னு சொன்னா
அவங்க இந்த இடத்திலே இருக்க முடியாது, தேவ சாயல இறந்து போயிருவாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆனா அவன் ஒரு பொய்யான வார்த்தையை சொல்லி நீங்க சாக மாட்டீங்க, நீங்க தேவனை போல மாறுவீங்கன்னு சொல்லி உடனே இவனும் போய் அந்த பழத்தை பறிச்சு புசிச்சு தன் புருஷனுக்கும் கொடுத்துட்டான். அவனும் அதை வாங்கி புசிச்சுட்டான். இப்போ அந்த சர்ப்பம் சொன்னது போல இவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, தாங்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்தார். அது வரைக்கும் அவங்க தங்களை நிர்வாணிகள் உணரல. காரணம் என்னன்னு சொன்னா தேவ மகிமையினால் அவர்கள் நிரப்பப்பட்டிருந்தாங்க, தேவ சாயலால் தேவனை போல அவங்க இருந்தாங்க. இப்போ அவர்களுடைய வஸ்திரம் அவர்களை விட்டு விலகி போனது. வஸ்திரம் அவங்களை விட்டு விலகி போனதுனால தாங்க நிர்வாணிகள் அறிஞ்சு அத்தி இலைகளை தச்சுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எவ்வளவு காரியம் அவங்களுக்கு நேர்ந்திருப்பாங்க. இத்தனைக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த கோணலான சர்ப்பம் பண்ணவன் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஸ்திரீயினுடைய சிந்தனையை தூண்டிடுச்சு. அவ அது வரைக்கும் நல்லா தான் இருந்தா, அவளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவள் நல்லா தான் என்ன செஞ்சுட்டு இருந்தா, அந்த வேலையில காணப்பட்டா, தேவனோட உலாவி சமாதானமா இருந்தாங்க. அவளுடைய சிந்தனையை இவ தூண்டி விடுறான். சிந்தனையை தூண்டி விட்டு அவன் என்ன பண்றான் பாருங்க, நீ போய் அதை பறி, அதை புசி, அது ஒண்ணும் நடக்காது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். அவ சிந்திக்க ஆரம்பிக்கிறா. இது வரைக்கும் அவ சிந்திக்கவே இல்லாத குடிச்சாங்க, இப்ப சிந்திக்கிறா. சிந்திச்சு அதை பார்க்கும்போது அவளுக்குள்ள ஒரு இச்சை வருது. அது ஒரு நல்லா புசிக்கிறதுக்கு ஏற்ற பழமா இருக்கு, எவ்வளவோ பழங்கள் இருக்கு. ஆண்டவர் இந்த ஒரு மரத்தை கனியை மட்டும்தான் புசிக்க வேண்டாம்னு சொல்லிக்கிறார். இப்ப அவளுக்கு அது மேல ஒரு இச்சை வருது, கர்த்தர் வேண்டாம்னு சொன்னது மேல ஒரு இச்சை வருது. அதுக்கு பிறகு அவ கீழ்ப்படியாம போற. பாருங்க, முதலாவது அவருடைய வாழ்க்கையில அவருடைய சிந்தனையில் உண்டான பிரச்சனை, இரண்டாவது கண்களில் உண்டான அந்த இச்சை, அப்புறம் கீழ்ப்படியாம. பேதுரு கூட சொல்றாரு, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்ம தப்பணும் அப்படின்னு சொல்றாரு. இச்சை, கண்களின் இச்சையினாலதான் அவளுடைய வாழ்க்கையில அவ கெட்டு போனது மாத்திரம் இல்ல, அந்த உலகமே கேடுக்குள்ள போயிடுச்சு. அது பறிச்சு புசிச்சாங்க, அவங்க நிர்வாணிகள்னு காணப்பட்டாங்க, தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்டதான ஒரு மோசமான நிலைக்குள்ளாக தேவ ஜனம் மாறிவிட்டது. அதனால ஆண்டவர் இந்த மாசத்துல நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நாம் கோணல் ஆளுநர்களை நாம் செவ்வையாக்கணும். இதை குறித்து இன்னும் நீங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது அந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர், ஆகிலும் சர்வமானது தன்னுடைய தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி தெரிந்துபடுமோ என்று பயந்திருக்கிறேன். பயந்திருக்கிறேன்னு சொல்ல எண்ணத்துல பயந்து இருக்கிறாராம். சர்ப்பமானது, கொஞ்சம் நல்லா பொறுமையா வாசித்து பாருங்க. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி எடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இது யாருக்கு சொல்றாரு? விசுவாசிகளுக்கு சொல்றாரு. தேவ சாயலால் உருவாக்கப்பட்ட விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, நீங்க இயேசுவின் இரத்தத்தால மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சபையில் இருக்கிற தேவஜனம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களை இந்த 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்து விடுகிறீர்களே. அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னியாய் கிறிஸ்து என்று ஒரே புஸ்தகம் ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராகியமான வைராகியம் கொடுக்கிறேன். ஒரு சபைக்குள்ள இருக்கிற இயேசுவாசிய அந்த தேவ மனுஷன் என்ன சொல்றாரு? கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்தபடியால். இயேசு கிறிஸ்துடைய வருகையில அவர் மணவாளனாய் வரும்போது சபைதான் மறுரூபமாக்கப்படும். அப்ப இந்த சபையை ஒரு கன்னிகையா நான் உருவாக்குறதுக்காக தேவ வைராக்கியமாய் நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்றேன். அன்னைக்கு அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள
அந்த பூந்த அந்த பிசாசு இன்னைக்கு சபைக்குள்ளேயும் பூந்திருக்கு. அதை குறித்து அவர் சொல்றாரு, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. சர்ப்பம் ஏவாளை வஞ்சிச்சிருச்சு ஏதேன் தோட்டத்துல போய். அது மாதிரி உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி வஞ்சிக்கப்படுமோன்னு பயந்திருக்கிறேன். இப்போ நீ பாத்தீங்க சொன்னா சபை மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோட போகணும். அதுக்காக சபைக்குள்ள வருகிற ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ள நடத்துறதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி இருந்து கொண்டிருக்கும் போது சில நேரத்துல பக்க வழியாய் இந்த பிசாசு உள்ள நுழைஞ்சு இந்த பிசாசு என்ன செய்தான் பாருங்க, வஞ்சித்தது போல. அவங்க விசுவாசிகளை வஞ்சித்துறாங்க. உடனே விசுவாசிகளுக்கு என்ன வரும்னு சொன்னா, முதலாவது ஏவாளுக்குள்ள என்ன வந்து சிந்தனையை தோன்றுனது போல விசுவாசிகளுடைய சிந்தனையை தோன்றி இருக்கும். இவங்க சொல்றது சரியா, இதுதான் உபதேசமா, இப்படியெல்லாம் நம்ம இருக்கணுமா, நம்ம வாட்டுக்கு ஜாலியா உலகத்துல வாழ்ந்தா என்ன, இயேசு கிறிஸ்துட்ட கேட்டதெல்லாம் அவர் கொடுப்பாரு, ஏன் நம்ம இப்படி இருக்கக்கூடாது, ஏன் நம்ம ஆடம்பரமா வாழக்கூடாது, ஏன் நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஏன் நகை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஏன் இந்த மாதிரி வெள்ளை கட்டுங்கிறாங்க. இதெல்லாம் சிந்தனைய தூண்டி விடுவான் பிசாசு. சிந்தனைய தூண்டி விட்ட உடனே நம்ம யோசிக்க அது வரைக்கும் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிவோம். ஒரு சர்ச்சின்னு சொன்னா விசுவாசிகள் சொல்றதுக்கு கீழ்ப்படியும். கீழ்ப்படிஞ்சு வந்த விசுவாசிகளை தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். ஆனா அந்த கீழ்ப்படிய கூடாத அளவுக்கு பிசாசு அவங்க உள்ளத்துக்குள்ள கிரியை செய்யறான். ஏன்? முதல்ல சிந்தனையை தூண்டுறான். அவங்களாம் நல்லா இருக்காங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, அந்த சபையெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சிந்தனையை தூண்டி விடுறான். ரெண்டாவது இச்சை ஒரு உள்ள தூண்டுறது. உலக ஆசை, இச்சை, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இச்சையை உண்டாக்கி இருக்கணும். இந்த இச்சையினால விசுவாசிகள் கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாமைக்குள்ளாக போய் அவர்கள் மனது வஞ்சிக்கப்படுமோன்னு பயந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. அதை குறித்து கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றத பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 15 வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ? நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனால உடனே நீங்க என்னை சத்ருவா நினைக்கிறீங்க. 5 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்க நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்படியாக போக உங்களுக்கு தடை செய்தவர் யார்? பாருங்க, அந்த கலாத்திய நிருபம் முழுவதுமே அவரை பத்தி சொல்லுவார். நல்லா ஓடுனீங்க, நல்லா இருந்தீங்க. இந்த பவுல போசனுக்கு கண்ணுல ஒரு பழுது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவருக்கு கண்ணுல நீர் வடிஞ்சிட்டு இருக்குமா. ஏன்னா அவரை இயேசு கிறிஸ்து சந்திக்கும் போதே அவர் கண்ணு தெரியாம போயிட்டார். சந்ததி ஒளியில சந்திக்கப்பட்டார். அதுக்கு பிறகு ஆண்டவர் அவருக்கு கண்ணுல வெளிச்சத்தை கொடுத்தார். இப்படிப்பட்ட அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் வல்லமையான கிரியைகளை செய்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது இந்த இடத்துல நீங்க பாருங்க, அவர் சொல்றாரு, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, உங்களை இந்த அளவுக்கு சத்தியத்தை விட்டு வழி விலகி போக பண்ணினவன் யார்? இந்த அளவுக்கு நீங்க ஆண்டவருடைய அன்பை விட்டு போயிட்டீங்களே, உங்க கண்ணை பிடுங்கி கொடுக்க கூட நீங்க ஆயத்தமா இருந்தீங்க, எங்க மேல அவ்வளவு அன்பா இருந்தீங்களே, இன்னைக்கு அந்த அன்பு எங்க போச்சு? அன்னைக்கு கொண்டிருந்த அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? இதுதான் பிசாசுடைய வஞ்சம். அன்னைக்கு சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல இன்னைக்கும் தேவனுடைய சபைய பிசாசு வஞ்சித்து இருக்காங்க. அப்படி வஞ்சிக்கிறதுனால அவங்களுக்குள்ளாக முதல்ல அவங்க சிந்தனையில போராட்டம், அடுத்த பிறகு கண்களின் இச்சை உண்டாகுது, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியும், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறதுனால அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, முதலாவது அவங்க வஸ்திரம் போயிடும். தேவன் கொடுத்த மகிமையான ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்கள் இழந்து போறாங்க.
வேதாகமத்துல பாருங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இதோ திருநனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ள. முதல்ல பாருங்க, அந்த ஏதேன் தோட்டத்துல அவங்க என்னைக்கு அந்த பழத்தை பறிச்சு புசிச்சாங்களோ, கீழ்ப்படியாம போனாங்களோ, அன்னைக்கு வஸ்திரம் போயிடுச்சு. அவங்க நிர்வாணிகள்னு காணப்பட்டாங்க. இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் சபைக்கு கீழ்ப்படியாம கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து இந்த நாட்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உபதேசங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. எப்படியோ மோசமா போகுது. எப்படி வேணாலும் இருங்க, சர்ச்சுக்கு வந்துருங்க, எப்படி வேணாலும் வாழுங்க, சபைக்கு வந்துருங்க. இப்படிப்பட்ட உபதேசங்கள் தான் இது பெரிய கொண்டிருக்கு. சத்தியத்தை சொல்றதுக்கு ஆள் இல்லை. கடந்த நாட்கள்ல கூட ஒரு சகோதரியோட பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் எங்க சர்ச்சில் இருக்கிற எல்லா கூட்டத்துக்கும் நான் போயிடுவேன், ஒரு கூட்டம் நான் தவறாம போறேன். ஆனா எனக்கு இங்க கிடைக்கிற மாதிரி ஒரு சத்தியம் கிடைக்கல. அவங்களாம் என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எந்த சபைக்கும் போனதில்லை. ஆனா அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. சத்தியத்தை போதிக்காதபடி எத்தனையோ சபைகள் இருக்கு. ஏன்னா கூட்டம் வரணும், நிறைய பேர் கூடணும் அப்படின்னு சொல்லி ஜனங்களை தன் வசப்படுத்துவதற்காக உபதேசங்களை எல்லாம் மாத்தி எப்படி வேணாலும் இருக்கு. ராபோஜனத்தெல்லாம் பிரசாதம் மாதிரி கொடுங்கிறாங்க. அந்த மாதிரி கொடுத்தாதான் ஆத்மாக்கள் வருவாங்கன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு பயங்கரமான நிலைக்குள்ள இந்த நாட்கள் போய் கொண்டிருக்கிறதுன்னு நம்ம யோசிக்கணும். அப்போ நம்ம ஒரு ஆத்மாவா இருந்தாலும் அந்த ஆத்மாவுக்குள்ள ஒரு தேவ அன்பு வரணும், கிறிஸ்துவின் அன்பு அவர்களுக்குள்ளாக ஊற்றப்படணும். அப்படிப்பட்ட நிலைமை இல்லாதபடிக்கு ஜனங்கள் காணப்படுறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா அவருடைய சிந்தனையில் உண்டாகிற போராட்டம். ஏன் நம்ம இப்படி இருக்கணும், ஏன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரியத்தை பிசாசு தூண்டி விட்டுருவாங்க. அதனால அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாம போகும்போது வஸ்திரத்தை இழந்து போறாங்க. வஸ்திரத்தை இழந்து போய், அதாவது வஸ்திரம் சொன்னா தாங்கள் பெற்ற ரட்சிப்பை இழக்கிறாங்க. நமக்கு தெரியல, ரட்சிப்பு எப்படி நம்மளை விட்டு போகுதுன்னே தெரியாது. நல்லா பாடுவாங்க, நல்லா துதிப்பாங்க, நல்ல சந்தோஷமா இருப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா உள்ள சரியில்லாம போகும்போது நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து போகும். கர்த்தருக்கு பிரியமில்லாம போகும்போது தேவன் நமக்கு சிலுவையிலே பாடுபட்டு சம்பாதித்து ரத்தம் சிந்தி சம்பாதித்து கொடுத்த அந்த ரட்சிப்பை நாம் இழந்து போறோம். நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாதவங்களா போறோம். அது நமக்கே தெரியல. இந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கு தெரியல. இன்னைக்கு வஸ்திரம் விலகுனோட ஓடி போய் அத்தியலையை தரிசி, ஏதோ ஒரு வஸ்திரம் வேணும் போட்டுப்போம். அத்தியலை எத்தனை நேரத்துக்கு இருக்கும்? வெயில் பட்டுச்சுன்னா அது அப்படியே சுருங்கி போயிடும், எல்லாம் காஞ்சி போயிடும். அதனால அவங்க தங்களுக்கான வஸ்திரத்தை தாங்களே தேடி கொள்ளலாம், போனா போட்டுக்கிற மாதிரி ஆகி போயிட்டாங்க. ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியல, ஒரு பயம் உள்ளுக்குள்ள வந்துருச்சு. இதெல்லாம் சபைக்குள்ள இந்த நாட்கள்ல நடக்குது. அதனால ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தை என்னன்னு சொன்னா, நான் உனக்கு முன்னே கோணலானவர்களை செவ்வியாக்குவேன்னு சொல்றாங்க. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, பிசாசு கோணலாக்கணும்னு சொல்லி நம்ம சபைக்குள்ளாக அநேக வழிகளை அவங்க போட்டு முயற்சித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வழிகளை நாம் செவ்வையாக்குவேன்னு சொல்றோம். அவர் எப்படி செவ்வையாக்குவார்னு தெரியாது. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கோம். நம்ம வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தணும். ஆண்டவரே, என்னென்ன காரியத்துல நான் பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கேன், சாத்தா எந்தெந்த வழியில என் கூட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, எந்தெந்த வழியில என் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பிசாசும் பேசுவான். நம்ம எல்லாமே ஆண்டவர் தான் பேசுறான்னு நினைச்சுப்போம். ஆனா பேசுறது பிசாசு பேசுவான். அவன் பேசுறது என்னது, ஆண்டவர் பேசுறது என்னதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஒரே சத்தத்தை கேட்டு பழகினவங்களா இருக்கணும். சாத்தான் ஒண்ணு பேசுவான். இதெல்லாம் ஒண்ணு தப்பே கிடையாது, கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொன்னாருன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சொல்றது யார் தெரியுமா? பிசாசு.
அப்படித்தான் அந்த ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டான். அந்த சர்ப்பம் யாருன்னு அவளுக்கு தெரியல. அப்படியே அவ அந்த கோணலான சர்ப்பத்துக்கு செவி கொடுத்ததுனால அவ மட்டும் இல்ல, சந்ததியே அழிக்கப்பட்டுச்சு. இவ்வளவு மோசமான நிலைமை பாருங்க. தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தங்களுக்கு தேடிக்கொண்டார்கள் சொல்லி வேதத்துல சொல்லப்படும். அப்படி அழிக்கப்பட்டதான அந்த மனுஷனுக்காக இயேசு வந்துச்சு. அது எவ்வளவு பெரிய பாவமா இருக்கும் பாருங்க. நமக்கு ஒரு சின்ன காரியமா தான் தெரியும், இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தா இயேசு தன்னுடைய உயிரையே இந்த இடத்துல வந்து கொடுக்க வேண்டியதார். அவருடைய ரத்தத்தினால நம்மை மீட்டு அந்த மனுஷன் இழந்து போன வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நம்ம எப்படி வச்சிருக்கோம்? அந்த வஸ்திரத்தை நம்ம எப்படி வச்சிருக்கோம்? பிசாசு அன்னைக்கு ஆதாம் ஏவாளை விட்டு வஸ்திரத்தை வெளியே போக பண்ணலாம். இன்னைக்கும் அதே வேலையை அவன் சபைக்குள்ளாக செய்து கொள்ளும். இதுதான் ஒரு ஏதேன் தோட்டம். இதுக்குள்ள செய்யறான். அவங்க சிந்தனையை தூண்டி அழப்போ கோயில் போட்டாங்க, நல்லா தூங்குவோம் இப்படின்னு சொல்லி அநேக விதமான எண்ணங்களின் சிந்தனைகள் பிசாசு உண்டாக்கி வச்சிருக்கான் விசுவாசிகளுக்கு. அவங்க அப்படியே போய் 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 ஆண்டவரை விட்டு தூரமா போறாங்க. கர்த்தரை விட்டு தூரமா போறது நமக்கு தெரியவே இல்லை. ஒரு ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு போனோம்னா எவ்வளவு அவசர அவசரமா ஓடும். ஒரு பிளைட்டு பிடிக்க போனோம்னா எப்படி போறோம்? தேவ சமூகத்துக்கு எப்படி வரோம்? அந்த பயமே இல்லை, பக்தியே இல்லை, இஷ்டம் போல வாழலான்னு வாழ்ந்தா நம்முடைய வஸ்திரத்தை இழந்து போயிடுவோம். ஆண்டவருடைய வருகையில போக முடியும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வஸ்திரத்தை காத்துக்கணும். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். நம்ம அநேக வேலை செய்யலாம். இயேசுக்காக அநேக ஊழியத்தை செய்யலாம். மார்த்தாள் பாருங்க, இயேசுக்காக சொல்லி நிறைய வேலை செஞ்சான். அவ செஞ்ச வேலையில கடைசியில் இயேசு கிட்டையே வந்து சண்டை போடான். நான் இவ்வளவு வேலை செய்யறேன் தனியா உட்கார்ந்து, உமக்கு கூட என் மேல கவலை இல்லையா? ஆண்டவர் சொல்றார், தேவையில்லாத வேலை பார்த்துட்டு கிடக்குறாங்க. நம்ம செய்யற ஊழியம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமானதாய் நம்ம செய்யணும். ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டதா இருக்கணும். நம்ம இஷ்டம் போல என்ன செஞ்சாலும் ஆண்டவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேலையில கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். நம்ம சிந்திச்சு கொள்ளணும். அவர் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன்னு சொல்றார். அப்படின்னு சொன்னா சபையை பரிசுத்தப்படுத்துவேன்னு சொல்றார். நம்ம சபைக்குள்ள இருக்கிற கோணலான காரியங்கள், பிசாசு உண்டாக்கி வைத்திருக்கிற அசுத்தமான காரியங்களை எல்லாம் நம்மளை விட்டு நீக்குவேன்னு சொல்றார். அது எப்படி நீக்குவாருன்னு தெரியாது. அதனால நாம் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இந்த வருகையில வரணும்ப்பா, அதற்காக என்னை ஆயத்தப்படுத்துவோம், என்னை தகுதிப்படுத்துவோம், என்னை பரிசுத்தப்படுத்துவோம். பிசாசினுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காதபடி நம்முடைய வழிகளில் நடக்க எனக்கு உதவி செய்வோம்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். நன்றியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுப்பார் வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் ஆசீர்வாதமாக்கி நீ கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏவாளுடைய சிந்தனைகளை தூண்டி இச்சைக்குள்ளாக்கி ஆண்டவரே கீழ்ப்படியாமைக்குள்ளாக போய் தோட்டத்தை விட்டே துரத்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலைகள் ஆண்டவரே ஏதேன் தோட்டமாகி இந்த சபைக்குள் இருக்கிற விசுவாசிகளுக்கு வராதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவேன்னு சொல்றீங்கப்பா. ஆண்டவரே, நான் உனக்கு முன்னாக போய் கோணலானவரை சபையாக்குவேன்னு சொன்னீரே ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. கற்புள்ள கன்னிகையாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருகையிலே நாங்கள் காணப்படும் அடையாக பிசாசின் கர்த்தாவே வஞ்சகத்துக்குள்ளாக நாங்கள் சிக்கிக்கொள்ளாத உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தால் உடைய பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. உடைய வல்லமையினால நிரப்பும். அநேக ஆத்துமாக்களை எங்களுக்கு வேண்டிய கிருபையை ஞானத்தையும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிந்திக்கிறோம். கிருபைக்குள்ளாக மூடிக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். உடைய நாமத்தை மகிமைக்கொள்ளும்.
இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய வசனம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் எப்பொழுதும் நம்ம அனைவரோடும் இருக்கிறதா. ஆமென். यीशु क्रिस्तु मारा रवरे, मारा रवरे, मारा रवरे, आमेरे क्रिस्तु मारा रवरे, नेत्य नेत्य अमा, हालेलुया हालेलुया, 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 यीशु क्रिस्तु मारा रवरे, मारा रवरे, मारा रवरे, आमेरे क्रिस्तु मारा रवरे, नेत्य नेत्य अमा. हालेलुया Hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया Hallelujah. எல்லாரும்